ஒரு ஹாண்டட் ஃபோன் நம்பர். இது கேட்ட உடனே நீங்க எல்லாரும் ஒரு திகில் படத்தோட கதைன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தோட தகவலை பிரபலமான ஒரு பத்திரிகை தங்களோட முதல் பக்கத்துல போட்டிருந்தாங்க. இதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணமும் இருந்தது. இந்த தகவலை பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பரை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் இந்த ஃபோன் நம்பர் பத்தின தகவலை கண்டுபிடிக்க போய் அவங்களே இப்போ ஒரு நியூஸ் ஆயிட்டாங்க. ஏப்ரல் 2009 டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஹாண்டட் ஃபோன் நம்பரோட டீடைல்ஸ் கிடைச்சது. ஆர் யூ சீரியஸ்? கான்டாக்ட் ஃபோன் நம்பரா? அதுவும் நிஷாவா அந்த ஸ்டோரியில வர்க் பண்ணிட்டு இருக்கா? ஆமா, நிஷாவோட ஃப்ரெண்ட் அந்த மொபைல் கம்பெனில தான் வேலை பார்க்கறா. அவ தான் இந்த தகவல் சொன்னா about this haunting phone number. ஹலோ, நான் தான் பேய் பேசுறேன். நைஸ் ஆக்டிங். Hey Nisha, you know what? நியூஸ் ஹெட்லைன்ஸ் விட ஃபாஸ்டா நம்ம ஆபீஸ்ல தான் நியூஸ் பரவும். உண்மைதான். வாட்ஸ்அப்பா? ஓகே நிஷா, எனக்கு ஒரு விஷயம் சீரியஸா சொல்லு. நீ நிஜமாவே அந்த ஸ்டோரியை இன்வெஸ்டிகேட் பண்றியா? உண்மைதான். ஆனா ஒரு தடவை எடிட்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் உங்க இன்டர்வியூ கண்டிப்பா வந்து. ஓகே. நாங்க யங் பீப்பிள ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவோம். You can leave now. ஓகே, thank you. சரி, நான் அப்புறமா வந்து பேசுறேன். சார், நீங்க இதை கேட்டா சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு ஸ்டோரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர்ல இருந்து ஒரு பிரேத ஆத்மா பெண்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அதனால நான் இந்த ஸ்டோரியை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த நியூஸ போடலாம்னு நினைக்கிறேன் சார். நீ ஏன் உன் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற? ஏதாவது பசங்க பொண்ணுங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்து டிராமா பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல சார். சார், நீங்க சொல்ற மாதிரி விஷயம் ரொம்ப சிம்பிளா இருந்தா அப்ப நானும் என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் சார். ஆனா சார், இத பத்தி நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த மொபைல் கம்பெனிக்கே போய் அந்த நம்பரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த கம்பெனில என் ஃப்ரெண்ட் ஸ்வாதி இருக்கா சார். அவ தான் என்கிட்ட அந்த நம்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வேற என்கிட்ட சொன்னா சார். ஆனா அந்த நம்பர் தானாவே ஆக்டிவேட் ஆயிருக்குது சார். அதுவும் ராத்திரியில. எல்லாரும் இது எப்படி நடந்திருக்கும்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. சரி, இப்போ அதனால என்ன? ஒண்ணு இல்ல. இந்த கதையில என்னமோ ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல சார். அந்த காலை ரிசீவ் பண்ண அந்த பொண்ணுங்க எல்லாரும் இப்ப முழுசா பைத்தியம் ஆயிட்டாங்க சார். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல சார்? இது அந்த பொண்ணுங்கள்ல இவ்வளவு ஒருத்தி சார். இவளுக்கும் அந்த கால் வந்திருக்கு. எனக்கு ரியல் ஸ்டோரி வேணும். ஃபுல் டீடைல்ஸோட இருக்கணும். ஃப்ரண்ட் பேஜ்ல போடுற மாதிரி வேணும். ஷூர் சார். தேங்க் யூ சார். எஸ்.
கெஸ் வாட்? புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. அண்ட் congratulations. Thank you. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டா, உன்கிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. என்னாலேயே ஜெயிக்க முடியல, எடிட்டர் எப்படி ஜெயிப்பாரு? இன்னொன்னு சொல்லட்டா, நீ இந்த மாதிரி வேஸ்டான வேலை எல்லாம் செய்யணும்னு அவசியமா? இஸ் இட் ரியலி இம்பார்ட்டன்ட்? நீ யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற? விசேஷ், நான் யாருக்காகவும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல. எனக்காக நான் ப்ரூவ் பண்ணிக்க விரும்புறேன். இந்த பிரேதாத்மாவால யாருக்கும் போன்லாம் பண்ண முடியாது. அதனால யாருக்காவது பைத்தியம் பிடிக்குமான்னு சொல்லு. யா, லிசன் டு மீ. ஒருவேளை இது நிஜமான கதையா இருந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்ப நான் சொல்றது தப்புன்னு ப்ரூவ் ஆயிட போகுது. சரியான லூசு. ஹலோ நிஷா. ஹலோ நிஷா. யாரு? நிஷா, என் கூட வரியா? டின்னருக்கு போலாம் வரியா? விசேஷ், நீ இருக்க பாரு. Just shut up. என்கிட்ட உண்மையான ஹாண்டட் நம்பர் இருக்கு. எனக்கு என்னமோ அதுல வரப்போற குரல் உன் குரலை விட பயங்கரமா இருக்காது. பாய். பாய். Nine 4 158 17 683. 94178 17683. கால் பண்ணவா வேண்டாமா? பண்ணி பார்க்கலாம். ஹலோ. குட் ஈவினிங் மேம். நான் உங்க கிரெடிட் கார்டுல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட். ஸ்டூபிட். இவங்க தொல்லை தாங்க முடியல. Nine 4 1 5 8 1 7 8. The number you are trying to reach is not available. Oh, தேவையில்லாம பயந்துட்டேன். ஒன்னும் ஆகல. அப்ப என் ஸ்டோரிக்கு நான் என்ன பண்றது? தி எண்டா? God. Let it be. திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நிஷா நீ எங்க போயிருந்த? நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் கிளம்பிட்டாங்க தெரியுமா? ப்ளீஸ் சீக்கிரம் வா. விசேஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த ஹாண்டட் நம்பர் வேலையே செய்ய மாட்டேங்குது. கண்டிப்பா இது ஒரு வதந்தியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் ஃபோன் நம்பர் இஸ் நாட் அவைலபிள்னு வருது. யூ நோ வாட்? இந்த காலத்துல போய் யாராவது டெக்னாலஜியை குறை சொல்லுவாங்களா? கரெக்ட் தானே? ஐ மீன் இமேஜின், ஒரு ஃபோன் நம்பர் அதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த நம்பர்ல இருந்து ஒரு பிரேதாத்மா கால் பண்ணுது. சீரியஸ்லி? ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த போன்ல இருந்து ஒரு பூதம் வெளியே வந்து பொண்ணுங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிடுமா. இதெல்லாம் சினிமால தான் நடக்கும். விசேஷ், யாராவது பொய்யா ப்ராபகண்டா பண்ணிருந்தாலும் நான் இத கண்டிப்பா கண்டுபிடிக்க தான் போறேன். அதுக்கப்புறம் நான் அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். விடாதமா, விடாத, போலாமா? மீடியாவோட பொறுப்புகள் முன்ன விட இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு எல்லா ஜேர்னலிஸ்டோட கடமை என்னன்னா உண்மைய வெளிப்படையா இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல. ஆனா அதுவாதான் ரிங் ஆச்சு. சாரி சார். ஆனா எப்பவும் சீரியஸான ஜேர்னலிஸ்ட் கம்மியா தான் இருக்காங்க. ஏன்னா இப்ப வர நியூஸ்லாம் பார்த்தா அது சாரி சார். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சாரி சார். ஹலோ, ஹலோ. இப்ப இந்த போன் எப்படி ரிங் ஆகுதுன்னு நான் பாக்குறேன்.
இந்த போன் உனக்கு தான். பேசு. இதத்தானே நீ விரும்பின? இப்ப அனுபவி. மேடம், நான் இந்த போனை எடுக்க மாட்டேன். நான் இதை அட்டெண்ட் பண்ண மாட்டேன். இங்க பாரு, இது உனக்கு வந்த போன் தான். பேசு 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 பேசு. சுமன், நிஷா எங்க இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. இல்ல விசேஷ், எனக்கு ஒன்னும் தெரியலையே. அவ இன்னைக்கு ஆபீஸ்க்கு கூட வரல. சரி. இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. அதுவும் நான் ஃபோன் பண்ண அவ எடுக்காம இருக்கவே மாட்டா. நிஷா, நிஷா இது நிஷா, கதவு தர. நிஷா, உனக்கு ஒண்ணும் இல்ல? நிஷா, நிஷா, போனை எடுக்க மாட்டேங்களா? நிஷா, என்ன பண்ற? போனை எடு, கதவை தர. என்னன்னு தெரியலையே. நிஷா எங்க இருக்க? நிஷா, நிஷா, நிஷா என்னாச்சு உனக்கு? Oh my God. நிஷா, நிஷா என்னாச்சு? நிஷா எந்திரி, எந்திரி. என்கிட்ட நிஷா அந்த ஹாண்டட் ஃபோன் பற்றி சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் அவளை கிண்டல் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அந்த கிண்டலே உண்மையாக மாதிரி எங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்த ஒரு ஹாண்டட் ஃபோன் நம்பரால் நிஷாவோட வாழ்க்கையே மாறிப்போச்சு. பார்த்துக்கங்க. டாக்டர் சார், இப்போ நிஷா எப்படி இருக்கா? டெஸ்ட் எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. பட் கொஞ்ச நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும். ஆனால் டாக்டர், நிஷாக்கு என்னதான் ஆச்சு? மன உளைச்சல் தான். அவங்க எதையோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. நான் போய் அவளை பார்க்கலாமா? யா ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே.
ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நிஷா. அப்படி என்னதான் நடந்தது? என் நம்பர் மட்டும் இல்லாம ஹாண்டட் நம்பர்ல இருந்து நிறைய கால் வந்திருக்கு. நிஷா இந்த நம்பரை பத்தி தானே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. இவளோட இந்த நிலைமைக்கும் இந்த நம்பருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ? இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது. நிஷா தான் அது ஒரு போகஸ் நம்பர்னு சொன்னாலே. யாரோ கலப்பி விட்ட வதந்தி தானே. ஆனா எது வேணா இருக்கட்டும், நான் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். ஒருவேளை இதனால டோன்ட் வரி நிஷா, உனக்கு ஒன்றும் ஆகாது. வாட்? 2 மாசத்துல 13 பொண்ணுங்க இந்த போன் காலால பைத்தியமாயிட்டாங்க. இது எப்படி நடக்கும்? ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. ஸ்வாதி மிஸ்ரா? ஹலோ. ஸ்வாதி மிஸ்ரா? எஸ். ஹாய் ஸ்வாதி, நான் விசேஷ் பேசுறேன். நான் நிஷாவோட ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் ஒரே கம்பெனில ஒன்னா தான் வேலை செய்றோம். ஸ்வாதி, நான் உன்னை மீட் பண்ண முடியுமா? கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை. ஓகே. அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. எஸ். சரி, தேங்க்யூ ஸோ மச். நான் அங்கேயே வந்துடுறேன். ஓகே, பாய். பாய். மொபைல் கம்பெனிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அந்த நம்பர் டிஸ்கனெக்ட் ஆகி 2 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்புறம் அந்த நம்பரை கம்பெனி யாருக்குமே இஷ்யூ பண்ணவே இல்லையே. அப்படி இருந்தும் அந்த நம்பர்ல இருந்து நிறைய கால்ஸ் போயிருக்குல்ல? ஆமா, நிஷா கூட அந்த நம்பர் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தா. இந்த என்வெலப்ல அந்த அவுட் கோயிங் கால்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவீங்க, தூங்க போறீங்க. ஹாய் ஸ்வாதி, நான் விசேஷ் பேசுறேன். எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் வேணும். விசேஷ், என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸ்வாதி, நீ கொடுத்த எல்லா நம்பர்ஸையும் நான் செக் பண்ணிட்டேன். எல்லாமே டெட்டா இருக்கு, டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு மேல என்னால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. ஸ்வாதி, அந்த ஹாண்டட் நம்பர் யாரோடதுங்கிறது உன்னால மட்டும் தான் எனக்கு சொல்ல முடியும். அந்த நம்பர்ல இருந்து எல்லாருக்கும் ஃபோன் போயிருக்கு. அது யாரோடது, எங்க இருந்து ஆக்டிவேட் ஆகுது? விசேஷ், என்னோட வேலைக்கே ஆபத்து வந்துரும் போல இருக்கே. இங்க நிஷாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. ஸ்வாதி, ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்போ நிஷா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. டாக்டர்ஸ்க்கே ஒன்னும் தெரியலனா பாரு. நிஷா அந்த நம்பரை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கிற விஷயம் மட்டும் தான் தெரியும். அவளோட போன்க்கே அந்த நம்பர்ல இருந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கு. ஸ்வாதி, ப்ளீஸ், எனக்கு அந்த நம்பரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். என்னதான் இருந்தாலும் நீ அவளோட ஃப்ரெண்டு தானே. ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ணக்கூடாதா? சரி. தேங்க்யூ ஸ்வாதி. இதனால நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு தெரியுமா? ஒருவேளை உன்னாலதான் அவங்க எல்லாரும் உயிர் பழக்கணும்னு இருக்கோ என்னவோ. ஓகே, அதே இடம் 2 மணிக்கு. தேங்க்யூ so much. பாய். அந்த அட்ரஸை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அங்கதான் அந்த நம்பர் இஷ்யூ ஆயிருக்கு. அவங்களோட பேரு பிரியங்கா கோஸ்லா. அவளுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. நிஷா லிஸ்ட்ல இருக்கிற முதல் பேர். பைத்தியமான லிஸ்ட்ல இவ தான் முதல்ல இருந்தா. இன்னொரு விஷயம், அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. அவ பைத்தியமாகறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவ இந்த போனை எங்கேயோ தொலைச்சிட்டாலாம். இதுதான் அந்த அட்ரஸ். ஐ ஹோப் இந்த டீடைல்ஸ்னால உனக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. இந்த இடம் டெல்லிக்கு வெளியே இருக்கு. அவுட்ஸ்கர்ட்ல தான் இருக்கு. ஆனா இந்த ஏரியா டெல்லி சேர்ந்ததுதான். அந்த ஹாண்டட் நம்பரை பத்தி இந்த இடத்துல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். நீங்க யாரு சார் பார்க்கணும்? கோஸ்லா ஃபேமிலியை பார்க்கணும். கொஞ்சம் கேட் திறக்குனீங்களா ப்ளீஸ்? ஒரு நிமிஷம் இருங்க சார். ஹலோ மேடம். வாங்க. யார் நீங்க? என்னோட பேரு விசேஷ்மா. நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். 2-2.5 மாசத்துக்கு முன்னாடி பிரியங்கா யூஸ் பண்ண அந்த நம்பரோட டீடைல்ஸ் கொஞ்சம் வேணும். நீங்க அவங்களோட அம்மாவா? ஆமா. அந்த போனை பிரியங்கா எங்கேயோ தொலைச்சிட்டா. என்னுடைய ஹஸ்பண்ட் திடீர்னு காணாம போனதுனால பிரியங்கா ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. ஒரு நாள் காலேஜ்ல இருந்து வரும்போது பஸ்ல எங்கேயோ மிஸ் பண்ணிட்டா. மேம், நான் பிரியங்காவை கொஞ்சம் பார்க்கலாமா ப்ளீஸ்? ஆனா அவளால உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வாங்க. தூக்கத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டாதான் அவளால தூங்கவே முடியும். மெடிடேஷன், தெரப்பி, இதை தவிர வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. இவளுக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டுச்சுன்னே தெரியல. ஆச்சரியமா இருக்கு. இந்த ரூம்ல பிரியங்கா அப்பாவோட போட்டோ ஒண்ணு கூட இல்லை. பிரியங்காவோட டாடி காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு.
ஐம் சாரி. நான் கிளம்புறேங்க. இவங்க வீட்டில் இவ்வளோ வண்டிங்க இருக்கு, ஆனா பிரியங்கா பஸ்ல டிராவல் பண்ணும்போது போனை தொலைச்சாங்கிறாங்க. So strange. நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா? ஆமா மேம். பிரியங்கா எந்த காலேஜ்ல படிச்சா? ஹோலி ஃபெதர். Thank you. எனக்கு என்னமோ அன்னைக்கு மிஸ்ஸஸ் கோஸ்லே என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுச்சு. அதை கேட்டதும் நான் இன்னும் அதிகமாக விசாரிக்கணும்னு நினச்சேன். அண்ணா எனக்கு ஒரு டீ போடுங்க. சும்மா சொல்லக்கூடாது, டீ ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நல்லதுங்க. ஒரு விஷயம் கேட்கலாமாண்ணா? இந்த ஊர்ல ஆளுங்களா எப்படி? இல்ல நான் எதுக்காக கேட்கறேன்னா, அந்த கோஸ்லா மேன்ஷன் இருக்குல்ல, அதை நான் வாங்கலான் இருக்கேன். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க எப்படி? இந்த காலத்துல சார் மனுஷங்களை பத்தி என்ன சொல்றது, நம்ம கண்ணால பார்க்காத வரைக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். இன்னும் சொல்லணும்னா இந்த வீட்டோட முதலாளியே ரொம்ப நாளா காணுமா. இப்போ அந்த வீட்டில் அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. புருஷன் காணாம போயிட்டா பொண்ணுக்கு உடம்பு முடியாம போச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பொம்பளை கண்ணீர் விட்டு அழுது நாங்க பார்த்ததே இல்லை சார். எனக்கு புரியலண்ணே. இங்க பாருங்க சார், இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ராஜன் கோஸ்லே நல்ல மனுஷன் இல்லையா. இங்க போற வர பொண்ணுங்களை எல்லாம் நாசம் பண்ணிடுவாராம். அது மட்டும் இல்லாம அவர் தான் உங்க பொண்ணை ஏதோ பண்ணிட்டதா சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொன்னிடாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. அப்பா ப்ளீஸ் என்ன கொன்னிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. கொன்னிடாதீங்கப்பா. அப்பா என்ன விட்டுடுங்கப்பா. என்ன கொன்னிடாதீங்க. வேண்டாம் என்ன விட்டுடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கம்மா. அப்பா நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன்ப்பா. என்ன விட்டுடுங்க. அமைதியா இருமா, அமைதியா இரு. இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். ஒண்ணு இல்ல தைரியமா இரு. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துடும். சரியா? தூங்குங்க. ஒண்ணு இல்லம்மா. நல்ல பொண்ணா தூங்கிடுங்க. சரியா? இந்த எல்லா பிரச்சனைக்கும் பிரியங்காவோட அப்பாவுக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நிஷாவும் பிரியங்காவும்
ரெண்டு பேரோட நிலைமையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. ரெண்டு பேர்னாலையும் தூங்கவும் முடியல. பிரியங்காவோட அப்பா காணாம போய் எத்தனை நாள் ஆச்சுங்க? 2 மாசம் ஆச்சு. ஹலோ. அப்பா என்ன விட்டுடுங்கப்பா. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். என்ன விட்டுடுங்கப்பா. என்ன கொன்னிடாத. நான் கேக்குறேன். ப்ளீஸ் என்ன கொன்னிடாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. இது அதே நம்பர் தான். ஸ்வாதி. ஹலோ விசேஷ். ஸ்வாதி என்னாச்சு? அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கா. என்ன? என்ன கொன்னிடாத. வேண்டாம். என்ன கொன்னிடாத. ஓ மை காட், இப்போ நான் என்ன செய்யறது? என்ன கொன்னிடாத. ஸ்வாதி, ஸ்வாதி இதெல்லாம் எப்படி நடந்தது? இவ அவ வார்ட்ல தான் தூங்கிட்டு இருந்தா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. பண்ணிடாதீங்க. ஹலோ பாஸ். என்ன உங்களுக்கு என்ன வேணா? டோர் ஓபன் பண்ணு, நான் உங்க மேடம் கொஞ்சம் பேசணும். நான் யார்கிட்டயும் எதுவும் பேச விரும்பல. கேட்ட மூடுன்னு சொல்றேன்ல. மிஸ்ஸஸ் கோஸ்ல நான் உள்ள வந்தே ஆகணும். நீ உன்னோட புருஷனை என்ன பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை உள்ள விடு. நீ என்ன உளர்ற? அதான் உங்க வீட்டுக்காரர் 2 மாசம் முன்னாடி காணாம போனார்ல, ரைட்? அவர் காணாம போனதுல இருந்தா இந்த ஹாண்டட் போன் நம்பரோட பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. உங்க பொண்ணு பிரியங்கா போன் நம்பரோட நிறைய பொண்ணுங்களோட போன் நம்பர் இருந்தது. அதே மாதிரி எந்தெந்த பொண்ணுங்களுக்குலாம் கால் வந்ததோ அந்த எல்லா பொண்ணுங்களும் முழுசா பைத்தியம் ஆயிருக்காங்க. இப்ப நீங்க மரியாதையா உண்மை என்னங்கறத சொல்லிடுங்க. நீ உன் வாயை மூடுறதுக்கு நான் என்ன விலை கொடுக்கணும்? நான் உங்களை ஒண்ணு பிளாக்மெயில் பண்ணல மிஸ்ஸஸ் கோஸ்லா. எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாக்கணும். Do you understand? எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் கேட்கறது புரியலையா? மிஸ்ஸஸ் கோஸ்லா, நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா நிறைய பொண்ணுங்களோட உயிரை காப்பாத்தலாம். இன்ஃபேக்ட் உங்க பொண்ணு பிரியங்காவோட உயிரையும் காப்பாத்தலாம். So please cooperate with me, please. நான் மிஸ்ஸஸ் கோஸ்லே கிட்ட அந்த நம்பர்லேருந்து எப்படி 13 பொண்ணுங்களுக்கு கால் போச்சுன்னு சொன்னேன். அதனால பைத்தியம் கூட பிடிச்சிடுச்சுன்னு சொன்னேன். நிஷாவும் அந்த கால்னால அட்மிட் ஆன விஷயத்தையும் சொன்னேன். பிரியங்கா நிஷாவோட நிலைமையும் ஒண்ணுதான்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் கேட்டதும் அவங்க உண்மையை சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் உன்ன மாதிரியே வந்திருக்காங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த போன் நம்பர்ல இருந்து யார் கால் பண்றாங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொன்னேன்னா, என் பொண்ணு அந்த போனை பஸ்ல மிஸ் பண்ணிட்டான்னு சொன்னேன். அப்புறம் ஏதோ ஒரு கெட்ட ஆளு அந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணி அந்த பொண்ணுங்களை எல்லாம் டார்ச்சர் பண்றேன்னு சொன்னாங்க. அவர் பொண்ணுங்க மேல எப்பவுமே தப்பான பார்வையோட இருந்தாரு. எல்லா பொண்ணுங்களும் மோக பொருளா தெரிஞ்சது. அவர் வீட்டு வேலைக்காரிய கூட விடல. நான் அதை தடுத்தேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் பார்த்தா அவ்வளவுதான் உன்னை. வயசு பொண்ணு வச்சுட்டு எப்படி எல்லாம் நடந்துப்பாங்க? ஏன் இப்படி எல்லாம் செய்யற? யார் மேல அடிக்காத.
மறுநாள் ராத்திரி நான் எழுந்து பார்க்கும்போது நானும் என் பொண்ணு சேர்ந்து அந்த சைத்தானுக்கு பள்ளம் நோண்டினோம். கார்ல இருந்து அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்தோம். நம்ம இவளை இப்பவே இந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போனோம். வாங்க வாமா வா போலாம். சீக்கிரம் வாங்க. விசேஷ், இந்த சாவி. என்ன வண்டி? இந்த வண்டி. வாமா வா. மிஸ்ஸஸ் கோஸ்லா, ராஜன் கோஸ்லாவோட பாடியை எங்க புதைச்சிங்க? ஏன்னா அந்த அலையற ஆத்மாவை அடக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம அந்த பாடியை கண்டுபிடிச்சு அந்த போனை எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணணும். இல்லைன்னா அது பிரியங்காவையும் விடாது, அந்த நிஷாவையும் விடாது. ஒரு தடவை அந்த போனை டெஸ்ட்ராய் பண்ணா போதும், அதுக்கப்புறம் அது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால ப்ளீஸ் அந்த பாடியை எங்க புதைச்சிங்கன்னு சொல்லுங்க. ஏய் கூட வா. வாமா வா, வந்து உட்கார். சீக்கிரம் போலாம். விடு விடு என்ன விடு. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. என்கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம். என்கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம்.
சரி விட்டுருங்க விட்டுருங்க. இப்போ அவ முழுசா கண்ட்ரோல் இழந்துட்டா. அவங்களோட மூளை மனசு இதெல்லாம் அவங்க கண்ட்ரோலே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஹாண்டட் ஃபோன்லேருந்து கால் வருது சுத்தமாக நின்று போச்சு. ஆனால் என்னால் நிஷாவை குணப்படுத்த முடியலை. இன்றைக்கும் அவளுக்கு ஃபோன் வந்து அவள் ரொம்ப பயந்துடுறா. அதனாலே நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஆனால் நான் பார்த்ததை என்னால் மறக்கவே முடியல. எங்களோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் பீனு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடக்கிற அந்த சம்பவங்களோ நிகழ்வுகளோ அந்த ஆத்மாவோட ஐக்கியமாயிடுதான். அந்த தீய ஆத்மாவோட கோபமும் வெறுப்பும் இருந்ததுன்னா அது அந்த சம்பவத்தோட தொடர்பு இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி மனிதர்களுக்கு துன்பத்தை கொடுக்குமா. அது மட்டும் இல்லாம பழியும் வாங்க முடியும். அதனால இந்த அலையிற ஆத்மா எந்த பொருட்களா இருந்தாலும் அதுக்குள்ள நுழைஞ்சு அதை பிரயோகிக்க முடியும்னு சொல்றாங்க. அதோட விடுதலைக்காக சாந்தி பூஜைகளை செய்ய வேண்டியது அவசியம்னு சொல்றாங்க. இறந்தவரோட உடலை அக்னி கிட்ட முழுமையா சமர்ப்பணம் செய்யலைன்னா உடனடியா அந்த முழு உடலையும் நெருப்புக்கு சமர்ப்பணம் செய்யறது அவசியம்னு சொல்றாங்க.